ஏப்ரல் 12 பட்டக்கால். சீமோனே சீமோனே, இதோ கோதுமை போல் உன்னை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். லூக்கா 22:31. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவ்விதமாக சோதிக்கப்படுகிறார்கள். சீமோன் பேதுருவுக்கு நடந்தவற்றிலிருந்து நாம் அநேக பாடங்களை படித்துக் கொள்ளலாம். பேதுருவை தாக்க சாத்தான் கிறிஸ்துவிடம் அனுமதி கேட்டுக்கொண்டார். யோபுவின் வாழ்விலும் இப்படித்தான். யோபு 1:12. சர்வஞானியும் சர்வ வல்லவருமான ஆண்டவரது அறிவும் அனுமதியுமின்றி நமது வாழ்வில் ஒன்றும் நடக்காது. இந்த உணர்வே இக்கட்டான வேளைகளில் நமக்கு உயிர் போன்றது. ஆபத்து காலத்தில் நாம் கடவுளை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றும் அவர் நம்மை விடுவிப்பார் என்றும் அவர் நமக்கு போதித்துள்ளார். சங்கீதம் 50:15. ஆனால் நமது உதடுகள் ஜெபத்தில் முதல் வார்த்தையை உச்சரிக்கும் முன்னரே நமது நிலைமை அவருக்கு நன்றாய் தெரியும். ஒரே புடைப்பில் கோதுமை சுத்தமாகி விடாது. திரும்ப திரும்ப புடைக்க வேண்டும். அதுவும் அடுத்தடுத்து புடைக்க வேண்டும். சோதனைகளும் இப்படித்தான். அவை அலையலையாய் வரும். சேவல் இருமுறை கூவதற்கு இடையில் எவ்வளவு நேரம் இருக்கும் என்பதை நாம் அறிவோம். அந்த கொஞ்ச நேரத்திற்குள் பேதுரு தனது ஆண்டவரை அறியேன் என்று சொல்ல குறைந்தது 3 சோதிக்கப்பட்டான். யோபுவை பொறுத்தவரையில் ஒரு இறப்பை அல்லது இழப்பை ஒருவன் அவனுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கையிலேயே அது போன்ற அடுத்த செய்தி அவன் வாசலில் நிற்கும். யோபு 1:16-17-18. பட்டக்காலில் படுமன்றோ, எங்கேயோ இருக்கும் பரலோகத்திலிருந்து கொண்டு கடவுள் நம்மை சும்மா பார்த்து கொண்டிருப்பவரல்ல. சாத்தானுக்கு அனுமதி கொடுத்துவிட்ட ஆண்டவர் தமது நண்பனுக்காய் மன்றாட்டு ஜெபம் ஏறெடுக்கும் பணிக்கு விரைந்தார். நமது பாடுகள் எண்ணற்றவையாயிருக்கலாம். உன் தேவன் எங்கே என்ற கேள்விக்கணையை நமது மனதும் மக்களும் நம்மை நோக்கி தொடுத்து கொண்டே இருப்பார்கள். சங்கீதம் 42:3. ஆனால் அடிக்கடி மரண இருளின் பள்ளத்தாக்கினூடே நடந்தவர்களுக்கு கடவுள் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்று நன்கு தெரியும். சங்கீதம் 46:1. இச்சங்கீதம் முழுவதும் மனனம் செய்ய தகுந்தது. கோதுமையை படைப்பது அதை சுத்தம் பண்ணத்தான். நமது வாழ்வில் களையப்பட வேண்டியவை ஏராளம் உண்டு. ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிக்கும்படி வழக்கமான பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும். எபிரேயர் 12:1. சரியானபடி கையாள கற்றுக்கொண்டு விட்டால் நமக்கு வரும் ஒரு சோதனையும் பயனற்று போகாது. எபிரேயர் 12:10. சாத்தானால் புடைக்கப்பட்ட பின்னர் பேதுரு பணி உயர்வு பெற்றான். லூக்கா 22:32. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா, துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தா. பாமாலை ஜோசப் ஸ்கிரீவன்.